மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ரசிகர்கள், ஆமாம், அவங்க ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். விஜய் சார் அந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த எதிரிகள் எங்கேருந்து வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நேற்று வரைக்கும் விஜயோட நண்பராக இருந்திருப்பாங்க, விஜயோட ஃபேனாக இருந்திருப்பாங்க. சடனாக பார்த்தா விஜயோட எதிரியாக மாறாங்க. இப்போ அந்த வரிசையில் ஜூலின்றவங்க ஒருத்தவங்க விஜய்க்கு எதிராக நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வேலூர் மக்கள் சந்திப்பு நேற்று நடந்திருந்தது. அதில் விஜய் சார் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ஜூலி 50ன்றதை 500 ஆக்கிடாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நான் உண்மையில் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத என் வாழ்க்கையில் நடந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயமா நான் நினைக்கிறேன். அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, விஜயின் அரசியலை நம்ம பார்க்கும்போது ஜூலியுடைய கருத்துக்கெல்லாம் நம்ம ஒரு பெருசாக ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம ஜூலியை பிக் பாஸ்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த அட்டென்ஷன் சீக்கிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் பிரபலமானவர்கள் பெரிய ஆட்கள் குறித்து ஏதாவது குண்டக்க கருத்து சொன்னால் அது வைரலாகும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வாய்க்கு வந்ததை கருத்து சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால், விஜய் அரசியல் கட்சி தொடங்கும் போது அநேகமான பழைய நேர்காணலில் சொல்லியிருப்பேன், அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். விஜய் சினிமா நடிகராக இவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கார். ஆனால் இவர் நாளைக்கு அரசியலுக்கு வந்துட்டால் நீங்கள் கற்பனையில் நினைத்து பார்க்காத ஆட்கள் எல்லாம் விஜய் குறித்து பேசுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இவங்க சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் நினைவுக்கு வர்றதை தவிர்க்க முடியல. அதுக்கடுத்து விஜயினுடைய அரசியலை யார் வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம். அது முக்கியமான விஷயம். அது நம்ம இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் அதை விமர்சிக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அதாவது இவர் ஏதோ விஜய்க்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அண்ணேன்னு ஒரு பாசத்தை புழிஞ்சிக்கிட்டு, என்னென்ன நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை புல்லுக்கட்டை காட்டுவேன்னு சொல்லிட்டீங்களே, நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்கள் கட்சிக்கார பயல்வெல்லாம் புல்லுக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒரு 500 பேரை மாடு முட்டி செத்துருவாங்களே, ஏற்கனவே ஒரு 50 பேரை சாவடிச்சிட்டிங்க, இப்போ 500 பேர் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்தாக தான் எனக்கு தோணுது. அவர் ஒரு உதாரண கதை சொல்கிறாரு, அவ்வளவுதான். அந்த உதாரண கதையில் போய் நீங்கள் லாஜிக்கை வச்சுக்கிட்டு காளமாடு புல்லுக்கட்டை காட்டினா மயங்கிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. என் கேள்வி என்னென்னா, ஏன் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற மாடு புல்லுக்கட்டு திங்காதா? அது மட்டும் பீஸாவும் பரோட்டாவும் தான் திங்குமா என்ன? நீங்கள் லாஜிக்காக பேசும்போது நான் இதே ஒரு கேள்வியாக கேட்குறேன். அதனால் இதெல்லாம் நம்மளே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ ஜூலி பற்றி கேட்டதுனால தப்பாக எடுத்துக்காங்க. ஏன் உங்ககிட்ட ஜூலி பற்றி கேட்டேன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திமுகவில் இருக்க நாசர் அவர்கள் இந்த விமர்சனத்தை பண்ணியிருந்தார். ஏற்கனவே இந்த 50 ஆயிடுச்சு, ஆஃப் செஞ்சுரி போட்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, இப்போ திரும்பவும் ஜூலி இதை பேசுகிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு லாபி மாதிரி நடக்குதோ? ஏன்னா இப்போ விர்ச்சுவல் வாரிஸ்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலி யார் கூடலாம் புகைப்படம் எடுத்திருந்தாங்களோ, திமுகக்குள்ளே இந்த மாதிரி இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வச்சு விஜய் தாக்கத்துக்கு அந்த வேலையை நடத்துறாங்களோன்னு தோணுது. இல்லை, நிச்சயமா. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய கருத்தாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் ஒவ்வொருவருடைய கருத்தையுமே நம்ம சந்தேகப்படணும். இப்போ உங்களுக்கே நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் சொல்கிற கருத்தை கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவர் பேச்சுக்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்குமோ, இவரை வேற யாராவது விலைக்கு வாங்கியிருப்பாங்களா, இவர் யார்கிட்டையாவது பணம் வாங்கிட்டு இப்படி கருத்து சொல்கிறாரா அப்படின்னு நீங்கள் என்னை கூட சந்தேகப்படலாம், தப்பு கிடையாது. என்ன காரணம்னா, இன்றைக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மண்டையை பிச்சுக்கிட்டு அலைகிறத நம்ம பார்க்குறோம். இல்லைனா ஒரு தேமுதிக என்கிற ஒரு தேய்ந்து போன கட்சியை திமுக தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து
அந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பாங்களா? அதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு ராஜ்யசபா பதவி தாரேன் அப்படின்னு இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த ராஜ்யசபா எம்பியாக தேமுதிகவை சேர்ந்த சுதீஷோ பிரேமலதாவோ இருந்தால் அந்த கட்சியினுடைய பெயர் வந்து அடுத்த 6 வருஷத்துக்கு ஏதோ ஒரு நாளில் பத்திரிகையில் அடிபடும். இதை இவங்க செய்யலை அப்படின்னா அந்த கட்சி இந்த தேர்தலோடு காணாமல் போயிடும். ஸோ இப்போ எனக்கு திமுக உட்பட எல்லா கட்சிகளும் ஏதோ இந்த சில்லற காசை சேர்க்குற மாதிரி 1 ரூபா 2 ரூபாயை 50 பைசா 10 பைசா உண்டியலில் சேர்க்குற மாதிரி இன்னைக்கு உதிரி கட்சிகள், லெட்டர் பேடு கட்சிகள், இவன்கிட்ட 500 வாக்கு இருக்குமா, இவங்கிட்ட 1000 வாக்கு இருக்குமா, அவனையும் நம்மளோட சேர்த்துக்கோன்னு அலைகிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழல் இருப்பதால், அதாவது விஜய் அப்படி வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியதால் இன்னைக்கு திமுகவுடைய இணைய கூலிப்படை பல இன்ஃப்ளூயன்சர்களை பணம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக பேச வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜூலியுடைய கருத்தை கூட நான் அப்படிதான் பார்க்குறேன். மக்கள் சந்திப்பு வந்து நடந்திருந்தது. விஜய் அவர்கள் நிறைய பேசியிருந்தார் சார். அவருடைய ஸ்பீச் வந்து எப்படி சார் இருந்தது? இல்லை, எனக்கு இன்னும் அதில் அவர் ஆழம் போதலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் பேசுகிறீங்க, நண்பா நண்பிங்கிறீங்க, என்னென்னமோ பேசுகிறீங்க, அதெல்லாம் ஓகே. அது வந்து உங்களுடைய ரசிகர்களை, உங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற பேச்சா அதை நம்ம எடுத்துக்கலாம். அதில் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் தேர்தல் நெருங்கிடுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 2 நாட்களில் 2 வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்த போகிறதா நீங்கள் வந்துருக்கீங்க. அப்போ சின்ன சின்ன விஷயத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக திமுகவுக்கு எதிராக திருப்பணும். அது மலிவான அரசியல் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் சில மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாலாக அடித்து வந்து அவங்களுடைய ஸ்கோரை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி கிடைக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பாலா அடிக்க ரன்னாக மாற்றணும். ஆனால் இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்துக்கு போகிற இடத்திலும் கூட அதை வந்து அவர் செய்யறதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு கவலை அளிப்பதாகத்தான் இருக்குது. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரைக்குமே அவர் கூட எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் வந்து போகலை. அப்படி இருக்கும்போது தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே போனதை வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வந்து சொல்கிறது வந்து எப்படி சார் சரியாக இருக்கும்? இப்போ இதுவே தேமுதிக வந்து தாவேகா கூட கூட்டணி வந்ததா அதை சரியாக தானே சொல்லியிருப்பார் விஜய் அவர்கள். அதாவது தேமுதிக தாவேகாவின் கதவையும் தட்டி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அதை என்கரேஜ் பண்ண மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா தேமுதிகவுடைய இன்றைய நிலைமை நமக்கு தெரியும். 60% வாக்கு வங்கி கூட இல்லாத கட்சி தான் அது. அது எந்த மாற்றமே இல்லை. நல்லா கவனிச்சுங்க, விஜயகாந்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் தேமுதிகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் இன்றைய நிலைமை. திமுகவுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வந்ததால் நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுடுமோங்கிற அச்சத்தில், பயத்தில் அந்த 60% கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்கிற அளவுக்கு அவங்கள கேரி பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மக்களுக்கும் உங்களுக்கும் கூட நினைவுபடுத்த நினைக்கிறது என்ன அப்படின்னா, தேமுதிக தொடங்கப்பட்டதே திமுகவுக்கு எதிராக தான். எங்கள் கல்யாண மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒப்பாரி வச்சு கூக்குரலிட்டு தான் விஜயகாந்த் வந்து அந்த கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியை தொடங்குவதற்கு அவர் காரணமாக சொன்னதே அந்த மண்டப இடிப்பு தான். நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, விஜயகாந்த் மண்டபத்தை இடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திமுகவுக்கு வந்து எந்த நோக்கமும் இல்லை. என்ன சொல்ல போனால், விஜயகாந்த் வந்து அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கும்போது நான் கேள்விப்பட்ட தகவலை சொல்கிறேன். கருணாநிதி டிஆர் பாலுவை கூப்பிட்டு விஜயகாந்த் பில்டிங்க்கு எந்த சேதாரமும் இல்லாமல் ஒரு இந்த டிசைனை வந்து மாடிஃபை பண்ண முடியுமாலாம் கேட்டதாவெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இந்த பில்டிங், இந்த பாலம் பார்த்தீங்கன்னா ஒரு வைடாக பண்ணுறதுனால அது அந்த பாலம் அப்படி சுற்றி வரும்போது அந்த மண்டபத்தை வந்து டச் பண்ணுறதை வந்து தவிர்க்க முடியலைங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்களே தவிர அந்த நிலத்துக்கு அரசு வந்து ஒரு மார்க்கெட் விலையில் இழப்பீடு கொடுத்ததையே சொல்ல மாட்டேன்றாங்க. உங்கள் இடத்த அவங்க பறிக்கலை. ஒரு மக்களுக்கு தேவையாக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. அதுக்காக உங்கள் நிலத்தை அவங்க கையகப்படுத்தினாங்க. அதுக்கு அடுத்து இன்றைக்கு பல்வேறு ஊர்களில் உள்ள இந்தியா முழுக்க சாலை விரிவாக்கம்ங்கிறது நடக்குது. அப்படி சாலை விரிவாக்கம் செய்யும் போது நிச்சயமாக பொதுமக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுது, நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படுது. அதை வந்து நம்ம யாரும் ஒரு பெரிய விஷயமா பேசுறது இல்லை. ஏன்னா நமக்கே ஒரு அகலமான பாதை தேவைப்படுது. இப்போ நம்ம ஊருக்கு ஏற்கனவே போகும்போது 10 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு 5 மணி நேரம் போறதுக்கு காரணம் இந்த சாலை அகலப்படுத்தினது தான். அப்படி அகலப்படுத்தியதால் எத்தனை வீடுகள் வந்து இடிக்கப்பட்டது, எத்தனை பேருடைய வந்து வாழ்வாதாரமெல்லாம் பாழானதுங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்கறது இல்லை.
நம்ம என்ன நினைக்கிறோம், முன்ன 10 மணி நேரத்துல போனோம், இப்ப 5 மணி நேரத்துல போறோம், ஆகா சூப்பர்ன்ட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா விஜயகாந்தோடைய மண்டபத்தினுடைய நிலத்தை எடுத்ததை மட்டும் அவங்க வந்து அதை ஒரு பெரிய விமர்சனமா, ஏதோ தங்களுக்கு ஒரு பெரிய அநீதி இழைக்கப்பட்டதா ஒரு அரசியல் களத்துல எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அப்படி ஒரு குற்றம் சுமத்தின தேமுதிக இன்னைக்கு அதே திமுகவோட போய் சேர்ந்திருக்காங்க. புரியுதா இல்லையா? அதனால விஜயை பொறுத்தவரை தேமுதிகவை நம்பி எல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஆஃபரை கொடுக்கல. அவரை பொறுத்தவரை திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு ட்ரம்ப் கார்டாக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் நீடிக்குமாங்கிற டவுட்டே எல்லாருக்குமே இருக்கு. சொல்லப்போனால் அந்த விஜய் கொடுத்த ஆஃபர் தான் காங்கிரஸை வந்து வாய் திறந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்க வச்சுது. அதனால அது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்ன விஷயமெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அரசியல் சாணக்கியத்தனமா தான் நான் பார்க்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ, அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ண முடியுமா? மற்ற கட்சிகளுக்கு வந்து சவால் விட்டுறது விஜய் வந்து, நீங்க அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சொத்து இருந்ததோ அதுக்கப்புறம் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சொத்து இருக்கு, இந்த சொத்துக்கெல்லாம் நீங்க எப்படி சம்பாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களால கணக்கு காட்ட முடியுமான்னு கேட்கறாரு. இப்ப அதே கேள்வி வந்து விஜய்கிட்டயும் வந்து வைக்கிறாங்க. இப்ப திமுகவினர்னா ஒரு சினிமாவில் வரதுக்கு முன்னாடி இவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருந்தது, சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ வந்து கருப்பு பணமாக வாங்கினாரு. இப்போ வரைக்குமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் மேலே ஒரு 1.5 கோடி ரூபாய் அபராதம் இருக்கு. இவர் வந்து எங்களை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விமர்சனம் வருது சார். அதாவது அரசியல்வாதி சொத்து சேர்த்ததற்கும் விஜய்க்கு இன்றைக்கு சொத்து இருப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அரசியல்வாதிகளுடைய சொத்து அப்படிங்கிறது மக்கள் பணத்தை கொள்ளையடித்த பணத்தில் சேர்த்த சொத்து தான். இதில் விதிவிலக்கெல்லாம் நம்ம தேடவே முடியாது. அப்படி யாராவது ஒரு ஆதாரத்தை கொடுத்து நான்லாம் வயலில் ஏறு உழுந்து தான் இதை சம்பாரித்தேன் அப்படின்னு யாராவது கொடுத்தாங்கன்னா அது நம்ம நம்பலாம். அது அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்ங்கிறது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வாழ்பவர்கள் தான். அப்படித்தான் அவங்க சொத்து சேர்த்துருக்காங்க. ஒரு கவுன்சிலருக்கும் ஒரு எம்எல்ஏவுக்கும் ஒரு அமைச்சருக்கும் எந்த அளவுக்கு சொத்து இருக்குங்கிறது இது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து விஜயனுடைய சொத்து அப்படிங்கிறது இந்த மாதிரி மக்கள் பணத்தை கொள்ளையடித்த சொத்தெல்லாம் கிடையாது. பட் அதே நேரம் அது 100% என்ன கணக்கு காட்டப்பட்ட வருவாயா அப்படின்னா அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்பு வரை திரையுலகில் கருப்பு பணத்தினுடைய புழக்கம் தான் அதிகமா இருந்தது. நான் ஏற்கனவே பல பேட்டியில சொன்னேன். ஒரு நடிகர் அவர் நடித்த 2000 அவர் வந்து அரசியலுக்கு வந்தாரு. அந்த படத்துல அவர் வாங்கின சம்பளம் 3 கோடி. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு 23 லட்சமோ 24 லட்சமோ தான் கணக்குல காட்டுறாரு. 10% கூட காட்டல. இந்த கருப்பு பணத்துக்கு எந்த நடிகரும் விதிவிலக்கு இல்லை. கமலும் விதிவிலக்கு இல்லை, ரஜினியும் விதிவிலக்கு இல்லை, அஜித்தும் விதிவிலக்கு இல்லை, விஜயும் விதிவிலக்கு இல்லை. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இங்க அரசு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அதாவது இவர் வந்து கருப்பு பணத்தை வாங்கிட்டு மறைச்சிருவாரு என்ன, ஆனா இவர்கிட்ட கருப்பு பணம் கொடுத்தவர் இருக்காருல்ல, அவர் ஏதாவது ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாரு இவருக்கு இவ்வளவு ரூபா கொடுத்தேன்னு. அந்த டைரியை வந்து இன்கம் டாக்ஸ்காரங்க பிடிச்சா இவருக்கு ஆபத்து. இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்க தொடங்கிய பிறகு அதுக்கப்புறம் அந்த கருப்பு பணத்தை பாதுகாக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி எல்லாம் உருவான பிறகு இன்றைக்கு திரையுலகமே பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் இல்லாம முழுக்க முழுக்க கணக்கில் காட்டப்பட்ட வருவாயை கொண்டு இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விஜயும் மாறிவிட்டார். அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஏதோ உலகத்துல உள்ள நடிகர்களிலே விஜய் ஒருத்தர் தான் கருப்பு பணம் சம்பாரிச்சு இந்த மாதிரி சொத்தெல்லாம் கூச்சி வச்சிருக்காரு, மற்றவங்கெல்லாம் கணக்கில் காட்டி சம்பாரிச்சாங்கன்னு சொல்றது வந்து ஒரு 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். அதை வந்து நான் கண்டிப்பாக ஏற்க மாட்டேன். பட் அதே நேரம் விஜயும் கருப்பு பணம் வாங்கிய நடிகர் தான். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால தான் சொன்னேன், இவர் சம்பாதித்து சேர்த்த சொத்துக்கும் அரசியல்வாதிகள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கரூர் பிரச்சனை வந்து திரும்பவும் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு வந்து எதிரிகளே வந்து யாரும் இல்லை, எல்லாரும் என் நண்பர்கள் தான் வந்து சொல்றாரு. ஆனா அந்த கரூர் பிரச்சனை வந்து ஏன் மேல வந்து பழிய தூக்கி போட்டாங்க, மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். என்னோட ஈவெண்ட்டு எங்காவது இந்த மாநாடு ஏதாவது நடக்கும்போது அங்கே வந்து பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டீங்க,
அவருடைய எல்லாம் இப்படிதான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்றாரு. அதாவது விஜயை பொறுத்தவரை, அதாவது கரூர் சம்பவம் இப்ப நமக்கெல்லாம் அது விபத்தாக தெரிந்தாலும் மக்களுக்கே அப்படி ஒரு பார்வை இருந்தாலும் விஜய் உறுதியாக நம்புவது அது விபத்து இல்லை, அதுக்கு பின்னால வந்து ஒரு சதி நடந்திருக்குன்னா அவர் ரொம்ப கிளியர் கட்டா நம்புறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலேயே ஒரு பூடகமான வார்த்தையை நேரடியாக இல்லாமல் ஒரு பூடகமான வார்த்தையா வருது. பொதுக்கூட்டத்தில் மட்டும் இல்லை, ஜனநாயகன் படத்திலே அதை அவர் டயலாக்கா வச்சிருக்காரு. ஏண்டா நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, கொலை பண்றீங்கன்னு சொல்லிட்டு சாட்டையால அடிப்பாரு. அப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு அவர் அந்த படத்தில் பயன்படுத்துகிற அந்த வசனமும் கூட இதை மனதில் கொண்டு இந்த சம்பவத்துக்கு பிறகு வைக்கப்பட்டதாக தான் எனக்கு தகவல் கிடைச்சிது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியாக நம்புறாரு. அதை அவருக்கு கிடைக்கிற மேடைகளில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அதே நேரம் அதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லை, புரியுதா இல்லையா? ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு தான் நீங்கள் அதை கிளியர் கட்டாக பேச முடியும். அப்படிப்பட்ட ஆதாரம் அவருக்கு இல்லை. ஆனால் அவருக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இது வந்து கண்டிப்பாக விபத்து இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு கை இருக்கு, ஏதோ ஒன்று விளையாண்டுருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய கைங்கரியமாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் அழுத்தமாக நம்புறாரு. அதைத்தான் அவர் அங்கே பேசுகிறாரு. ஆனால் அது விபத்தோ அல்லது விஜய் நினைப்பது போன்ற சதித்திட்டமோ தெரியாது. ஆனால் அந்த சம்பவம் வந்து விஜயினுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா மாறிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, தேர்தல் வந்துருச்சு, விஜய் வந்து மக்களை சந்திக்கலான்னு வந்தோம்னா உங்களுக்கு 5000 பேருக்கு தான் அனுமதி, 4900 பேருக்கு தான் அனுமதி அப்படின்னு அவருடைய வேகத்தையே வந்து முடக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறை. இப்போ நீங்க காவல்துறை வந்து இப்படி ஒரு நிபந்தனை விதிக்கும் போது உங்களால் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி நீங்க நினைச்ச கூட்டத்துக்கான அனுமதியை உங்களால வாங்க முடியாது. ஒரே வார்த்தை தான், உங்க லட்சணம் தெரியும் கரூர்ல பார்த்தோம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இவங்க கிட்ட பதிலே கிடையாது. அப்புறம் காவல்துறை இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குதே, நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டிலும் கூட இதே மாதிரியான ஒரு பதில் தான் கிடைக்கும். காரணம் 41 உயிர் போயிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் விபத்தோ சதியோ, ஆனா அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு. ஆக்சுவலா ஒரு தலைவர்ன்றது வந்து தன்னோட எமோஷன் வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து வெளிக்காட்டக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. அது ஆனா இப்ப விஜய் இந்த போற இந்த சந்திப்பெல்லாம் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுகிற அந்த ஸ்டேஜ் எல்லாம் வருது. ரொம்ப எமோஷனல் ஆகி பேசிடுறாரு சார் ஒரு சில விஷயம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு ரோபோ மாதிரி இருக்கணுங்கிறத என்னால ஏற்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருந்தா அவர் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் எமோஷன்ஸுங்கிறது பொதுவானது தானே. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தவங்களா? அப்ப அந்த எமோஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க வெளிப்படுத்தி தானே ஆகணும். வைகோ பாத்தீங்கன்னா பல மேடைகளில் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி கண்ணீர் விட்டுலாம் அவர் அழுதுருக்காரு. அதுக்காக அவரை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுல்ல. அதனால அதாவது என்னன்னா தன்னுடைய எமோஷனை ஒருவன் கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரியான ஒரு பக்குவம் தான். அது இல்லாதவனை வந்து நம்ம அதை ஒரு தகுதியற்ற விஷயமா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் எல்லாத்துக்கும் மேல நீங்க புரிஞ்சுங்க, 41 உயிர் பறி போயிருக்கு. என்ன அது விபத்தோ அல்லது விஜய் நினைக்கிற மாதிரி விஷயமோ அல்ல. ஆனா அந்த 41 பேரும் விஜய் மீது வந்து ஒரு பேரன்பு கொண்டவங்க. இப்ப அந்த இடத்துல உங்களையும் என்னையும் பொறுத்து பாருங்க, என் மேல அன்பு வச்ச ஒரு 41 பேர் செத்துருக்காங்கன்னு அந்த சப்ஜெக்டை வந்து நீங்க டச் பண்ணும்போது எப்படி உங்களால் கலங்காமல் பேச முடியும்? அப்படி கலங்காமல் பேசுனீங்கன்னா நீங்க ஒரு கருங்கல் தான். என்ன ஸோ இந்த விஷயத்துல வந்து நம்ம விஜய விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல விஜய் வந்து விமர்சனம் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா இவர்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி திரும்பிக்கிட்டு வந்து விசுமுனாரு, கண்ணீரை தொடச்சாரு, இதை தொடச்சாருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவசியமற்ற விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன்.